சினிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த விமர்சனம் விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் கம்பி கட்டின கதை. கம்பி கட்டின கதை. என்ன யாரு கம்பி கட்டினா? இந்த கொத்தனார் கட்டுவாங்களா அந்த கம்பியில வாயிலே வடை சுட்டு மொத்தனை ஏமாத்தி கம்பி கட்டின கதை. கிட்டத்தட்ட நம்ம நட்டி நடராஜுக்கு அமைதி சதுரங்க வேட்டை மாதிரி இது பார்ட் 2ன்னு சொல்லலாம். சதுரங்க வேட்டை ஆமா ஆமா பார்ட் 2 தைரியமா சொல்லிக்கலாம். ஏன்னா அதுல வர எல்லா சீனுமே இதுல இருக்குது. ஆனா அதுல கொஞ்சம் சுவாரஸ்யம் ஹாஸ்யம் ஜாஸ்தியா இருந்தது. கொஞ்சம் வேற லெவல் ஸ்கிரீன் பிளே இருக்கும். இதுல கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேன்னு ஒன்று இருந்தது. அப்படி சொல்லி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒன்னா முன்பாதி ஃபுல்லா டயலாக்லயே போகுதுங்க. அதுதான் பேசிக்கிட்டே இருக்காங்க. முன்பாதியில் என்னன்னா முதல்ல ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரா யார் வாய்ஸ்னா நம்ம ஜெகன் வாய்ஸ். அது ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கிட்ட இருந்த இந்த கல் யார் லவ்டின்னு போனாங்கோ அது ஒரு இந்த கல், இது வைரக்கல், ஒரு மாயக்கல், ராஜா காலத்து கல். அது ஏதோ ஒரு பல கோடி ரூபா மதிப்புள்ள கல். அது வெள்ளைக்காரங்கிட்ட போய் வெள்ளைக்காரிலேருந்து அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கேயோ வந்து சுற்றிட்டு இருக்கும். அந்த கல்லை வந்து ஒரு வரப்போ யாரோ ஒருத்தர் அடிச்சிடுவாங்க. அதை கண்டுபிடிக்க தான் நட்டி முதல்ல போகிறாரு. போனவர் பார்த்தா ஒரு இடத்துல அந்த கல் அடிச்சிடறாரு. அடிச்சுட்டு ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு வராரு. அந்த இடத்துல பார்த்தா கோயில் கட்டுக்கிறாங்க. அப்போ இவர் சாமியார் வேஷம் போட்டு அந்த கல்லை எடுத்தாரா இல்லையா, அந்த கல்லுனால என்ன பிரச்சனைன்றது தான் கதை. ஓ, இந்த கதையில கிளைமாக்ஸில் டக்குன்னு அது என்னது இது பூமியோட பூமியா என்னது உயிரோட ஜீவசமாதி அடைவார் பாருங்க. ஜீவசமாதி நீ பாரு, அதுலயும் பொம்பளை பேரை விட மாட்டேங்கிற பாரு. ஜீவா சமாதினா ஜீவாவோட உள்ள போகணும். ஜீவான்ற யாராரு இந்த ஜீவசமாதி உனக்கு சரி விடு. ஓ அப்புறம் கமெண்ட் வேற போடுறாங்க. அந்த ஜீவசமாதி அடைஞ்சி என்னடா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பின்னாடி மண்ணுக்குள்ளாரே ஒரு டோரை திறந்துக்கிட்டு அந்த பக்கமா விழுந்து வெளியில வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு, பின்னாடி வழியா வந்து டக்குன்னு கட் பண்ணா ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிடுறாரு. கைலாசாவுக்கு பதிலாக ஒயிலாசா. நித்யானந்தாவை இந்த படாயா படுத்துவீங்க. நித்யானந்தா ஒரு நடிகை வரும் பாக்கிறதுக்கு, அது கூட ஜல்சா பண்ணு சுத்துவாரு. ரஞ்சிதாவை தான் மீன் பண்றாங்களோ வேற யாரு? ஆமா ரஞ்சிதா குஞ்சிதா நட்டிய. ஆனா பொண்ணுங்க சாமியார் கதை எடுத்தா மாமியார கூட விட்டு வைக்க மாட்டீங்க போட்டிருக்கப்பா. ஒரே பொண்ணுங்களா இருக்கு படம் ஃபுல்லா. அதுக்குள்ள இன்னொரு லவ் வேற. அந்த லவ்வும் சரியா காமிக்கல அவங்க. அதான் லவ்வெல்லாம் காமிக்கல, கசமுசாவெல்லாம் காமிச்சிருக்காங்கல்ல. அந்த விதத்துல திருப்தி தானே ரசிகர்களுக்கு, சபலிஸ்ட் ரசிகர்களுக்கு சொல்றேன். நம்மள மாதிரி ஜென்யூன் ரசிகர்களை நான் சொல்லப்பா, சபலிஸ்ட் ரசிகர்கள். சிங்கம்புலி இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க. சிங்கம்புலி தான் சிஷியர் நம்ம இவருக்கு நட்டி நடராஜுக்கு. காமெடி பேசியே கொஞ்சம் அதுதான் நட்டி நடராஜன் சுப்பிரமணியன் தான் ஹீரோ. அவர் தான் வந்து பிரமாதமா பண்ணிருக்காரு. சில இடத்துல இது நட்டியை விட்டா வேற யாரும் இந்த மாதிரி ரோல் பண்ண முடியாதுன்னு தோணுது எனக்கு. கிளைமாக்ஸ் கிட்டலாம் ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆனா ஓப்பனிங்கும் அதே லெவல் திருப்தியா இருந்தா. அவர் ஓப்பனிங்கே பாருங்க, சதுரங்க வீட்டுல பேசுற மாதிரி தான் பேசுவார். அந்த ப்ராஜெக்ட் எப்படியெல்லாம் மாற்றணும் எல்லாம் பண்ணணும் தில்லுமுள்ளு பண்ணுவாரோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதே ஓப்பனிங்கு எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அவங்களுக்கு ஆள் வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்துவார். அதே அந்த கல் வந்த பிறகுதான் இவருக்கு இவ்வளோ தில்லுமுள்ளும் வருது கைக்கு வந்த பிறகுதான். அப்போ அந்த கல்லை வச்சிருந்த ராஜா இந்த காரை யாரு வச்சிருந்த அந்த கதையால இருக்குது. சொப்பன சுந்தரம் பாரு அந்த ராஜா எவ்வளோ தில்லுமுள்ளா இருந்திருப்பாரு, எவ்வளோ கல்லு முள்ளுங்க கூட படுத்து பரண்டு இருப்பாரு. நட்டி நடராஜன் உண்மையா அருமையா நடிச்சிருக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒருத்தருக்காக தான். சிங்கம்புலி கொஞ்சம் கடிக்கிறாரு, கொஞ்சம் காமெடி பண்றாரு. சிஷ்யரா வந்து ஜாவா சுந்தரேசன், அதான் நம்ம சாம்ஸ். ஜாவா சுந்தரேசன் அவர் கேரக்டர் பேரை அப்படியே வச்சுட்டாரு. அரையன் 302 கடவுள் கேரக்டர் பேரை. உண்மையா அவரு என்னன்னா சாம்ஸ் வந்து நல்ல நடிகருங்க. ஆனா மற்றவங்களை நடிக்க விடாம அவரே நடிச்சிட்டு இருப்பாரு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த படத்துல கூட நல்லா பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் மற்றவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி முகேஷ் ரவி, என்ன கராத்தே கார்த்தி, ஸ்ரீரஞ்சனி, ஷாலினி. ஸ்ரீரஞ்சனி அந்த அம்மா கேரக்டர், அவங்க அருமையான கேரக்டர். வழக்கு எண் முத்துராமன் தான் மினிஸ்டரா வந்து அந்த ஜீவசமாதியை உடைக்க பார்ப்பாரு கிளைமாக்ஸ்ல. ஆனா அவருக்கு மேல அப்படி கம்பி கரண்ட் கம்பி போயிட்டு இருக்கும், பாறை எடுத்து இடிப்பாரு. அதெல்லாம் நல்லா சீன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வழக்கு எண் முத்துராமன், அப்புறம் வெற்றிவேல் ராஜன், TSR, கோதண்டன், இவங்கெல்லாம் இருக்காங்க.
இவங்கெல்லாம் இருந்தும் நட்டியும் சிங்கம்புலியும் பண்றது தான் சாம்ஸ் பண்றதும் கூட. அதாவது சாம்ஸ் மீன்ஸ் ஜாவா சுந்தரேசன் பண்றது கொஞ்சம் சிரிப்பு. மற்றவங்க எல்லாம் டிஎஸ்ஆர் இந்த கோதண்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். முயற்சி பண்றாங்க, சிரிப்பு வர மாட்டேங்குது. கரெக்டா சொன்னீங்க. என்ன கம்பி கட்டின கதை டைட்டில் இருக்கிற காமெடியும் ஒரு இந்துவும் படத்துல இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆமா, டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமி. உண்மையாவே ராஜநாதன் பெரியசாமி விஷயாதி, உழைப்பாளி. இந்த மாதிரி கதைய, இதே மாதிரி ஒரு கதைய நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் பாபு யோகேஸ்வரன்ட்டு அவரு காஞ்சி சங்கராச்சாரியர் கிட்ட பிராமின் மாதிரி போட்டாரு. அந்த வெப்சீரிஸுக்கு தடையே வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கம்பி கட்டின கதை நித்யானந்தா முதலியாருங்கிறதுனால விட்டாங்களா என்னன்னு தெரியல. உண்மையாவே முதலியார் சமூகம் இதுக்கு குரல் கொடுக்கணும். நித்யானந்தாங்கிற ஒருத்தர் ஆன்மீகத்துல அவர் சொற்பொழிவு காட்டா நானே கொஞ்ச நேரம் மெய் செலுத்துறாங்க. அவரு மேல நெகட்டிவா 1000 விஷயங்கள் இருக்குது. ஆனா அவருடைய சொற்பொழிவுகள் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா காஞ்சி சங்கராச்சாரியர் மேல கூட தான் நெகட்டிவா நிறைய வந்தது. என்ன ஆனா அதுக்காக பிராமின்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி அந்த வெப்சீரிஸ் இன்னைய வரைக்கும் ஜியில வரல. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் வைக்கணும். ரெண்டுமே கொஞ்சம் கம்மியா இருந்தது. உண்மையா முருகானந்தம் டைரக்டர் டீம் 2 2 டீம் போட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அதான் கம்பியை சரியா கட்டலையோ, ஒரு இடத்துல கட்டுறாங்க, ஒரு இடத்துல 2 கட்டானா போச்சு. உண்மைதான். SN ஃபாசில் அவரோட எடிட்டிங் முன்பாதியே இன்னும் கொஞ்சம் நிறைய நறுக்கு தெரிச்ச மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கலாம். ஜாய் சுரேஷ், MRM ஜாய் சுரேஷ் கேமராமேன். உண்மையாக அவரோருக்கு ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நம்ம பீச்சு இது ECR பீச்செல்லாம் ஃபாரினா காமிச்சிட்டாரு. இது மொரிஷியஸ் தீவா, கைலாசா தீவா காமிச்சிட்டாரு. ஓகேவா? 4 ஃபாரினரை உள்ள இறக்கி தூரமா சீசல்ஸையும் மொரிஷியஸையும் காமிச்சிட்டாரு. உண்மையாவே SN ஃபாசில் அவரோட எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம். சதீஷ் செல்வத்தோட மியூசிக் அது உண்மையாக பாராட்டலாம், பிரமாதமாக இருந்தது. மொத்தத்தில் கு கார்த்தி அவர் ஒரு கவிஞர், பா ராஜா அவர் ஒரு கவிஞர். அவங்க பாடல் வரிகளும் நல்லா இருந்தது. மொத்தத்தில் ஸ்டண்டு ஜாக்கி ஜான்சனோட ஃபைட்டும் பழிக்கிற மாதிரி இல்லை. மொத்தத்தில் இந்த படம் கம்பி கட்டின கதை இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி இருந்திருக்கலாம். ஆனாலும் என்ன இல்ல கம்பியை முதல்ல ஒரு பில்டிங்க்கு ஸ்ட்ராங்கே நல்லா கம்பி கட்டணும். நீங்க இப்படி தாறுமாற கட்டி பில்டிங்கே ஆட விட்டு பில்டிங்கை ஷேக் பண்ணிட்டீங்களப்பா. ஏன்பா ஷேக் இப்படி பண்ணிட்டீங்களப்பா, ஷேக் பண்ணிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.